வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அடிமட்ட கட்சி செயல்பாட்டை மேம்படுத்த அதிமுக மூத்த தலைவர்களின் சமீபத்திய கள ஆய்வுகள் பின்னடைவை ஏற்படுத்தியது. பல கூட்டங்களில் செயல்பாட்டாளர்களிடையே மோதல்களுக்கு வழிவகுத்தது. இந்த மோதல்கள் தீவிரமடைந்ததால் ஊடகங்களின் ஆய்வுகளை தவிர்ப்பதற்காக கூட்டங்கள் வீட்டிற்குள் நகர்த்தப்பட்டன. இருப்பினும் அதிமுக அமைப்புச் செயலாளர் டி. ஜெயக்குமார் ஒற்றுமையின்மை பற்றிய கவலைகளை நிராகரித்தார். ஜனநாயக கட்சியில் கருத்து வேறுபாடுகள் இயற்கையானது என்று கூறினார். கட்சி நடத்தை மீறல்களுக்கு தலைமை கவனம் செலுத்தும் என்றும், தேர்தல் அறிவிக்கப்படும்போது உறுப்பினர்கள் ஒன்றுபடுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த மோதல்கள் கட்சிக்குள் உள்ள ஆழமான பிரச்சினைகளை பிரதிபலிப்பதாக அவதானிகள் கருதுகின்றனர். மூத்த பத்திரிகையாளர் தரசு ஷியாம், அடிமட்ட செயல்பாட்டாளர்கள் மத்தியில் தலைமையின் மீதான நம்பிக்கையின்மையை மாற்றுக் குரல்கள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டார். தற்போதைய சூழ்நிலையை எம்.ஜி. ராமச்சந்திரனின் தலைமையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் வலுவான, ஒற்றுமையான ஆளுமை இல்லாததால் பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் அதிமுகவின் திறனை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்று அவர் வலியுறுத்தினார். நீண்ட காலமாக அதிமுக ஆதரவாளர் ஒருவர் பெயர் குறிப்பிடாமல் பேசி வளர்ந்து வரும் அதிருப்தி குறித்து கவலை தெரிவித்தார். மறைந்த தலைவர் ஜெயலலிதாவின் இல்லத்தில் நடைபெற்ற கடந்தகால போராட்டங்கள் மாவட்ட அளவிலான தலைவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும், தற்போதைய உடல் மோதல்கள் அமைப்பு பலம் குறைந்து வருவதை காட்டுவதாகவும் அவர்கள் எடுத்துரைத்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் குறிப்பாக மூத்த தலைவர்கள் முன்னிலையில் கட்சிக்கு மோசமான சாயம் பூசுவதுடன் வாக்காளர்கள் மத்தியில் அதன் நிலைப்பாட்டை பலவீனப்படுத்தலாம். அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜி. சமரசம் இந்த கதையை நிராகரித்தார். கட்சிக்குள் உள்ள வேறுபாடுகள் பலவீனத்தை காட்டிலும் ஆரோக்கியமான ஜனநாயக செயல்முறையை குறிக்கிறது என்று வாதிட்டார். அவர் நிலைமையை ஒரு குடும்பத்திற்கு ஒப்பிட்டார். அங்கு கருத்து வேறுபாடுகள் அதிக நன்மைக்காக கூட்டாக தீர்க்கப்படுகின்றன. எம்.ஜி.ஆர். காலத்தில் திமுகவின் சவால்களுக்கு இணையாக வரைந்த அவர் அதிமுகவின் தற்போதைய பிரச்சினைகளை சமாளித்து தேர்தல் வெற்றியை நோக்கி செயல்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் ஆர். விஸ்வநாதன் திமுகவை விமர்சித்தார். 2026 தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வராது என்று கணித்தார். சிவகங்கையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர், அதிமுகவின் வரலாறு கூட்டணியின்றி தேர்தலில் வெற்றி பெறுவதை நிரூபிப்பதாக வாதிட்டார். மேலும் அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தொழிலதிபர் கௌதம் அதானி உடனான தனது சந்திப்பை தெளிவுபடுத்த சாத்தியமான அரசியல் தாக்கங்களை சுட்டிக்காட்டுகிறார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.